இங்கே ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவளுக்கு உடனே வேறு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சரி இதுதான் நமக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இருந்தாலும் அவள் கவனிச்சிக்கிறா. இப்போ ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டும்போது எதர்ச்சியாக அவளோட லவ்வரை மீட் பண்ணி இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்லியாகவே பேசிக்கிறாங்க. இப்போ ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிய வருது. இதை போய் அவங்க மாமியார்ட்ட சொன்னோன்னே இது போய் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட உடனே சொல்லுங்கன்னு சொன்னால் போய் சொல்லங்காட்டியுமே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அவன் எங்கேயும் போகல, அவனோட வயிற்றில் தான் குழந்தைய வளர்றான்னு சொன்னோடனே இந்த பொண்ணு இருந்துட்டு இது உங்கள் பையனோட வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லவும் இந்த மாமியார் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரிப்போர்ட்டில் ஏற்கனவே அவர் இறந்துருவார் கொஞ்ச நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை வந்து மேரேஜ் முன்னாடி ஏன் சொல்லலை அப்படின்னு மாமியார்ட்ட கேட்கும்போது உங்கள் அம்மாட்ட சொன்னேன், உங்கள் அம்மா சொல்லலைன்னு கேட்பாங்க. அவங்க அம்மாட்ட போய் இந்த பொண்ணு கேட்கும்போது எங்களை என்ன பண்ண சொல்கிறேன், குடும்ப கஷ்டம், நீ ஓடி போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு கட்டி வச்சிட்டோன்றாங்க. இப்போ அந்த பொண்ணும் லவர்கிட்ட போய் நம்ம 2 சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் வேற ஒருத்தையும் கூட வாழ்ந்துட்டு வந்துச்சு, அதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்று பணம் ப்ராப்பர்ட்டின்னு ஏதாவது கொண்டு வந்துருக்கேன்னு கேட்க இவ்வளோ தப்பான நான் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து வந்துடுறான். இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் கிடைக்காம கிடைச்ச வாழ்க்கையும் நிலைக்காமல் ரொம்பவே கஷ்டப்படும். இவ்வளோ நாள் அன்பை பார்த்துக்கிட்ட மாமியார்கிட்டே வந்து அவங்க இருந்துக்கிறாங்க. அதோட அந்த கதையை முடிச்சிடறாங்க. இப்போ அந்த பொண்ணு எடுத்துருக்க முடிவு கரெக்டாக தப்பா?